வணக்கம். அக்டோபர் 18ஆம் தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள். க்ளோஸ் ஆயிருக்கு. 138 புள்ளிகள் அதிகமாக 0.76% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோசிங் 18,477 இன்னைக்கு ரெக்கார்ட் ஹை ஆயிட்டுருக்குங்க. ஓப்பனே பார்த்தீங்கன்னா 18,500 பக்கத்தில் ஓப்பன் ஆயிருக்கு. முந்தின க்ளோஸை விட இன்னைக்கு கேப் அப் 160 புள்ளிகளுக்கு மேலே. ஹையான 18,543, லோவான 18,445. முந்தின க்ளோஸை விட லோ அதிகமாகவே இருந்தது. கேப் அப் இருந்தாலும் இன்னைக்கு பெரும்பாலும் சைட்வேஸில் தான் நிஃப்டி போனது. 15 மினிட் சார்ட்டில் பார்க்கலாம். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 9% இருக்கு, குறிப்பிடத்தக்கது. நிஃப்டியுடைய பி அக்டோபர் 14ஆம் தேதி டேட்டால 28.02. நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட் முதல் கேண்டலில் கேப் அப் இருந்திருக்கு. 162 புள்ளிகள் கேப் அப் இருந்தாலும் பெரும்பாலும் சைட் வேஸ்ட்டில் தான் இன்னைக்கு நிஃப்டி நாள் முழுவதும் போனது. ரெக்கார்ட் ஹை மற்றும் ரெக்கார்ட் க்ளோஸில் இருக்கு நிஃப்டி. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது பப்ளிக் செக்டர் பேங்க் 4% கிட்டத்தட்ட அதிகரித்தது. மெட்டல் கிட்டத்தட்ட 4%, ஐடி 1.6, பேங்க் 0.9, பிரைவேட் செக்டர் பேங்க் 0.8, ஆயில் அண்ட் கேஸ் 0.8, கன்சூமர் டியூரபிள்ஸ் 0.6% அதிகரித்தது. ரியாலிட்டி 0.5%, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.5%, எஃப்எம்சிஜி 0.5% அதிகரித்தது. ஆட்டோ 0.12% அதிகரித்தது. மீடியா செக்டர் 0.7% விழுந்தது. ஹெல்த் கேர் 0.8% விழுந்தது. ஃபார்மா 0.9% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ். ஹிண்டல்கோ 5% அதிகரித்தது. இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட 5%, டெக் மஹிந்திரா 3.6, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 3.3, டாடா மோட்டர்ஸ் 2.5% அதிகரித்தது. நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ். எம்என்எம் 2.2% விழுந்தது. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் 2%, டாக்டர் ரெட்டிஸ் கிட்டத்தட்ட 2%, ஏஷியன் பெயிண்ட்ஸ் 1.7, பிரிட்டானியா 1.4% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். காய்கறிகள் விலை உயருது அப்படின்னு பத்திரிகையில் செய்தி வெளியாயிருக்கு. குறிப்பாக வெங்காயம், தக்காளி மற்றும் உருளைக்கிழங்கு விலை உயருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக அரசு சில நடவடிக்கை எடுப்பதாக அந்த பத்திரிகையில் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வெங்காய விலை குறைப்பதற்காக அரசு தரப்பில் இருக்கக்கூடிய பஃபர் ஸ்டாக்கை மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. அதே மாதிரி தக்காளி மற்றும் உருளைக்கிழங்கு விலை கட்டுப்படுத்தவும் அரசு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சில மாநிலங்களில் ஃபர்டிலைசர்ஸ் பற்றாக்குறை இருப்பதாக மணி கண்ட்ரோலில் செய்தி வெளியாயிருக்கு. குறிப்பாக ராஜஸ்தான், கர்நாடகா, பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில் டை அமோனியம் பாஸ்பேட் தட்டுப்பாடு இருப்பதாக மணி கண்ட்ரோலில் செய்தி வெளியாயிருக்கு. இதனால் ஃபர்டிலைசர்ஸுடைய விலை உயர்வதற்கான ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அரசு தரப்புலேருந்து இதை கட்டுப்படுத்துவதற்காக ஃபர்டிலைசர்ஸ்க்கு மானியம் வழங்குறாங்க, அந்த விலையை உயர்த்தாமல் இருப்பதற்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நாமும் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்துருந்தோம். அரசு ஃபர்டிலைசர்ஸ்க்கு மானியம் வழங்குவதற்கான ஒரு திட்டத்தில் இருப்பதாக. யுனைடெட் ட்ரில்லிங் டூல்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஆஷிஷ் கச்சோலியா வாங்கினாரு அப்படின்ற செய்தி முந்தா நேத்தோ வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோங்க. 4 லட்சம் ஷேர்ஸ் இன்றைக்கி அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க போல தெரியுதுங்க. ஷேர் ப்ரைஸ் 10% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். சன்டெக் ரியாலிட்டி குறித்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அவங்க மகாராஷ்டிராவில் 110 ஏக்கரில் ஒரு நிலம் வாங்குறாங்க. ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் அங்கே அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறதா செய்தி வெளியாயிருக்குங்க. இருந்தாலும் இந்த வீடியோ சேர நேரத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். டிசிஎஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஜப்பான் கம்பெனியான கெய்ன்ஸுக்கு டிஜிட்டல் ப்ராஜெக்ட் செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு கால அளவு, என்ன தொகைக்கு செய்ய போகிறாங்க போன்ற தகவலை கம்பெனி வெளியிடலை. இன்ட்ராடேல 1% அதிகரித்தது டிசிஎஸ் கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். கெய்ன்ஸ் அப்படின்றது ஜாப்பனீஸ் கம்பெனி. அவங்க ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ரீட்டெய்லர் கம்பெனி. பிஎன்பி ஹவுசிங் குறித்து நம்ம வீக்கெண்டில் ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. கார்லைல் டீலை அவங்க ரத்து செய்ய போகிறதாக அறிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி 5% லோவர் சர்க்கியூட்டை எட்டியது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய புது வாகனமான டாடா பஞ்ச அறிமுகம் செய்கிறாங்க. மைக்ரோ எஸ்யூவி கேட்டகரியில் வருது. துவக்க விலையாக 5.49 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல 5.5% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். சில நாட்களாகவே நிறைய பாசிட்டிவ் நியூஸ் வந்து கொண்டே இருந்தது டாடா மோட்டார்ஸ்க்கு. ஸோ அது கூட காரணமாக இருக்கலாம் இந்த ஏற்றத்திற்கு. என்பிசிசி இந்தியா அவங்களுக்கு செப்டம்பரில் கிடைத்த ஆர்டர் குறித்தான டீட்டெயில்ஸை வெளியிட்டிருக்காங்க. அது பதியாக டோட்டல் பிஸ்னஸ் 2100 கோடிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 4% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ்.
பிஏஎஸ்எஃப் இந்தியா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு சாதகமாக கர்நாடகா அப்பல்லட் ட்ரிபியூனல் விதி வழங்கியிருப்பதாக கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் இருக்குங்க. இது டாக்ஸ் ரிகவரி குறித்தான கேஸ். அது 41 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட டாக்ஸ் ரிகவரிக்கு இப்போ ஸ்டே விதிச்சிருக்கிறாங்க. கர்நாடகா அப்பல்லட் ட்ரிபியூனல் இன்ட்ராடேல 4% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். வீக்கெண்டில் நம்ம பார்த்த வேறொரு செய்தி, வீஸ்மேன் அவங்களுடைய பைபேக் அறிவிச்சிருந்தாங்க. அவங்க அறிவித்த விலை ₹60 நினைக்கிறேங்க. அந்த டைமில் ₹60 கிட்டத்தட்ட தான் ஷேர் ப்ரைஸும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட் அதற்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா லோவர் சர்க்யூட்டை எட்டியிருக்கு. 5% விழுந்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட்டுக்கு அந்த பைபேக்குடைய டேட்டா பிடிக்கல அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ கணேஷ் ரெமடிஸ் அவங்களுடைய போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. நவம்பர் 2ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டா நிர்ணயிச்சிருக்கிறாங்க. போனஸ்க்கான பின்னணி ஒரு போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க 5 ஷேர் வச்சிருந்தா. அவங்க 2020லையும் போனஸ் கொடுத்துருக்காங்க போல தெரியுதுங்க. ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க 2020லையும் போனஸ் கொடுத்துருக்காங்க. 2021 இப்போ மறுபடியும் போனஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 2% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு ஆர்டர் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸ் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மதிப்போ கால அளவோ கம்பெனி வெளியிடல. இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 4% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். டிக்சன் டெக்னாலஜிஸ் இன்ட்ராடேல 5.4% அதிகரித்தது. நம்ம முன்னே ஒரு செய்தி பார்த்திருந்தோம். அரசு ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் டெலிகாம் செக்டருக்கு டிக்சன் டெக்னாலஜிஸ் அப்ளை செய்ததற்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்போ என்ன அப்டேட்னா, அவங்க லூதியானாவில் இருக்கக்கூடிய பாரதி குரூப்புடைய ஒரு உற்பத்தி ஆலையை அவங்க வாங்குறாங்க போல தெரியுதுங்க. அங்கே அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீமுக்கு அப்ளை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இந்த PLI ஸ்கீம் வழியாக 200 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க இந்தியாவில் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. விகாஸ் லைஃப் கேர் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி நெட் ப்ராஃபிட் 2.5 கோடிங்க இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் 0.3 கோடிகள் மட்டுமே இருந்தது. ஸோ ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி இன்கமும் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாயிருக்கு. 67.5 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் 32 கோடிகள் மட்டுமே. இன்னைக்கு அப்பர் சர்க்யூட்டை எட்டியது இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ஃபோர்டிஸ் ஹெல்த்கேர் செப்டம்பர் குவார்ட்டருக்குரிய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை வெளியிட்டிருக்காங்க. அதை கம்பேர் செய்து பார்க்குறாங்க ஜூன் குவார்ட்டருடன். அப்போ பார்க்கும்போது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவருடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாரு. அவர் 4.31% ஸ்டேக் வச்சிருந்தாரு ஜூன் குவார்ட்டர் முடிவில். இப்போ செப்டம்பர் குவார்ட்டர் முடிவில் அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்க்கும்போது 4.23% மட்டுமே வச்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய ஸ்டேக் ஃபோர்டிஸ் ஹெல்த்கேரில் குறைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இன்ட்ராடேல ஃபோர்டிஸ் ஹெல்த்கேர் 3.4% விழுந்தது. டென் நெட்வொர்க்ஸ் தரப்புலேருந்து அப்டேட் இருக்குங்க. அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 39.4 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் 36.75 கோடிகள். ஆனால் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு. 325 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் 337.6 கோடிகள். பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி புதிதாக ஒரு அசோசியேட் கம்பெனியை உருவாக்குறாங்க. கிராஸ்னி டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெடுடன் இணைந்து இந்த அசோசியேட் கம்பெனியை அமைக்கிறாங்க. இந்த அசோசியேட் கம்பெனி என்ன செய்யும் அப்படின்னா, நேவல் வெசல்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் உடைய மெயின்டெனன்ஸ், சர்வீசிங் மற்றும் ரிப்பேர் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதோடைய பேர் இன்னும் தீர்மானிக்கலைங்க. அது பாரஸ் கிராஸ்னி டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸாக இருக்கலாம், இல்லைனா கிராஸ்னி பாரஸ் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. 2 கம்பெனிகளும் ஈக்குவல் ஸ்டேக் தான் வச்சிருப்பாங்க இந்த அசோசியேட் கம்பெனியில். நம்ம பாரஸ் டிஃபென்ஸ் கம்பெனி இப்போ தான் அண்மையில் IPO முடிஞ்சு லிஸ்ட் ஆன கம்பெனி. IPOவில் ₹175 விலை போனது இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ₹760. கிட்டத்தட்ட 334% அதிகரிச்சிருக்கு IPO பிரைஸை காட்டிலும். இன்னைக்கு இன்ட்ராடேல 20% அப்பர் சர்க்யூட்டை எட்டியது. HCL டெக்னாலஜிஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. அவங்க ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை அறிவிக்கிறாங்க வியட்நாமில். அங்கே 12ஆம் வகுப்பு முடிந்த பிறகு இருக்கிற பசங்களுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்கிறாங்க. 12 மாத கால ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடித்த பின் அவர்களை HCL டெக்னாலஜிஸில் வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வேலைக்கு ஏற்ப ட்ரைனிங்காக தான் இது இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது முன்கூட்டியே அவங்க ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா மற்றும் இந்தியாவில் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தி கொண்டு வராங்க. இப்போ வியட்நாமில் அதை அறிமுகம் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் HCL டெக்னாலஜி இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வழியாக 3000 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ட்ரைனிங் முடிஞ்சு இப்போ HCL டெக்னாலஜிஸில் ஊழியர்களாக பணிபுரிந்து கொண்டு வராங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்திய அரசுக்கும் வோடஃபோன் ஐடியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை நமக்கு தெரியும். அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸ் ரிலேட்டடான கோர்ட் கேசஸ் நடந்து கொண்டிருக்கு. இப்போ நம்ம இந்திய அரசு முன்னவே அறிவிச்சிருந்தாங்க ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸை பின்வாங்க போகிறதாக அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரூல்ஸை இப்போ வெளியிட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 45 நாட்களுக்குள்ளார வோடஃபோன் ஐடியா அந்த ரூல்ஸை பின்பற்றி அவங்க கோரிக்கை வைக்க வேண்டும் இந்திய அரசு முன்னாடி அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. இந்த செய்தி நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ஸோ வோடஃபோன் ஐடியா அதை பெரும்பாலும் செய்வாங்க அப்படின்றதான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ கேசஸ் எல்லாமே பின்வளிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் சில ஒப்பந்தத்தில்
கையெழுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. இனிமேல் டு ஃபியூச்சரில் இது ரிலேட்டடாக எந்த கேஸும் போட மாட்டாங்க போன்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. இந்தியன் ஹோட்டல்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க அக்டோபர் 21ஆம் தேதி அவங்க போர்டு கூடுறாங்கங்க. அவங்க ரைட்ஸ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதாக சொல்லியிருந்தாங்க முன்னவே. அதில் மாற்றம் வர போகிறதாக தெரியுதுங்க. அதோடைய அமௌண்ட் என்ன ரைஸ் பண்ண போகிறாங்க, அதில் மாற்றம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரைட்ஸ் இஷ்யூ வழியாக இருக்கும் இந்த ஃபண்ட் ரைசிங். ரைட்ஸ் இஷ்யூவுடன் வேறு ஏதாவது வழியாக ஃபண்ட் ரைசிங் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2.4% இன்ட்ராடேல அதிகரித்தது. டிஷ் டிவி குறித்து ஒரு செய்தி வெளியே இருக்குங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல 5% லோவர் சர்க்யூட்டை எட்டியது. டிஷ் டிவி எஸ் பேங்க் இடையே இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியும். இதை எப்படி ஜீக்கும் இன்வெஸ்ட்க்கும் இருக்கிற அந்த பிரச்சனையோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான பிரச்சனை தான் டிஷ் டிவிக்கும் எஸ் பேங்க்குக்கும். எஸ் பேங்க் வந்து டிஷ் டிவியோடைய எம்டியை வெளியேற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்கை கூட்ட சொல்கிறாங்க. ஆனால் டிஷ் டிவி அதை நிராகரிச்சிட்டாங்க. அது வந்து சட்டத்திற்கு எதிரான ஒரு கோரிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அடுத்த கட்டமாக நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு இந்த கேஸு போகும்ன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டிஷ் டிவி கம்பெனியில் அந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் வெறும் 6% ஸ்டேக் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஆனால் எஸ் பேங்க் கிட்ட 26% இருக்குது. அவங்க தான் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டிங் கம்பெனின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க கம்பெனியை டேக் ஓவர் செய்கிறாங்க அப்படின்னா பப்ளிக் கிட்ட இருந்து ஷேர்ஸ் வாங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி டிஷ் டிவியோட ப்ரொமோட்டர்ஸ் சொல்கிறாங்க. அதற்கு அப்புறமாகத்தான் இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி விதிமுறைகளை அவங்க முன்னிறுத்துறாங்க. வக்ராஞ்சி கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி சர்விஃபையுடன் இணைந்து சில சேவைகளை வழங்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. என்னென்ன சேவைனா ஆஃப்டர் சேல்ஸ் டிவைஸ் கேர் சொல்யூஷன்ஸ், பெரும்பாலும் மொபைல் ஃபோன்ஸ்க்கு உரியதுன்ற மாதிரி என்னுடைய புரிதலுங்க. அவங்களுடைய வக்ராஞ்சி கேந்திராஸில் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் சேவை, எக்ஸ்டெண்டட் வாரண்டி மற்றும் டேமேஜ் ப்ரொடெக்ஷன் பிளான்ஸ் சர்விஃபை வழங்கக்கூடியதை இப்போ இவங்க வழியாக நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹேண்ட் ஃபோன்ஸை வக்ராஞ்சி கேந்திராஸில் விற்பனை செய்து கேஷாகவோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வக்ராஞ்சி. டாடா கம்பெனியுடைய ஸ்டாக்ஸை மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய வாங்கியிருக்கிறாங்க, ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி மணி கண்ட்ரோலில் ஒரு செய்தி வெளியே இருக்குது. ஒட்டு மொத்தமாக டாட்டாவுடைய 29 பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குங்க. இதில் 17 கம்பெனிஸில் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் முதலீடு செய்திருக்கிறாங்க. அதாவது 17 டாட்டாவுடைய பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸில் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு செய்திருக்கிறாங்க. அந்த பட்டியலை மணி கண்ட்ரோலில் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி எந்த கம்பெனியில் அதிகமாக முதலீடு செய்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸில் 323 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இன்வெஸ்ட் செய்து இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தொகை 42,982 கோடிகள். இது எந்த டேட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆகஸ்ட் 31 டேட்டின் அடிப்படையில் டிசிஎஸ்ல தான் அதிகமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கி இருக்கிறாங்க டாடாவுடைய ஸ்டாக்ஸ்லங்க. ஸோ அடுத்தபடியாக டாடா ஸ்டீலில் 282 ஸ்கீம்ஸ் முதலீடு செய்திருக்கிறாங்க. 18,900 கோடிகள் முதலீடு செய்திருக்கிறாங்க. வோல்டாஸில் 153 ஸ்கீம்ஸும் 7,481 கோடிகள் முதலீடு செய்திருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். டைட்டனில் 200 ஸ்கீம்ஸும் 7,047 கோடிகள் முதலீடு செய்திருக்கிறாங்க. அடுத்தபடியாக டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸில் 173 ஸ்கீம்ஸும் 5,610 கோடிகள் முதலீடு செய்திருக்கிறாங்க. டாடா மோட்டர்ஸில் 171 ஸ்கீம்ஸும் 5,594 கோடிகள் முதலீடு. டாடா பவரில் 123 ஸ்கீம்ஸ் மற்றும் 3,471 கோடிகள். இந்தியன் ஹோட்டல்ஸில் 66 ஸ்கீம்ஸ் முதலீடு செய்திருக்கிறாங்க. 3,128 கோடிகள் முதலீடு. ட்ரெண்ட் கம்பெனியில் 69 ஸ்கீம்ஸும் 2,093 கோடிகள் முதலீடு செய்திருக்கிறாங்க. கடைசியாக டாடா கெமிக்கல்ஸில் 61 ஸ்கீம்ஸும் 1,786 கோடிகள் முதலீடு செய்திருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். இன்னைக்கு ஜெரோதா மற்றும் க்ரோ ஆப்பில் ட்ரேட் மற்றும் இன்வெஸ்ட் செய்யக்கூடிய சில வாடிக்கையாளர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக செய்தி வெளியே இருக்குது. குறிப்பாக ஜெரோதா கிட்டேருந்து டேரெக்டாகவே எனக்கு அந்த செய்தி வந்ததுங்க. என்ன இஷ்யூன்னு பார்க்கும்போது சிடிஎஸ்எல்ல பிரச்சனை இருக்குது, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த டீப்பின் ஜென்ரேட் பண்ண முடியல. அதனால் அந்த டீப்பின் ஜென்ரேட் பண்ணி விற்பனை செய்யக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நேரடியாக எனக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க. ஜெரோதா வழியாக நான் சில ஷேர்ஸை விற்பனை செய்தேன். ஆனால் அது வந்து பிடிஎஸ்டி ட்ரேட். ஸோ அது டிமேட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி நான் இன்றைக்கி விற்பனை செய்திருக்கேன். ஸோ அது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் முக்கியமாக அவங்க சொல்லியிருக்கிறது இந்த டீப்பின் விஷயம் தாங்க. ஸோ டீப்பின் வந்து அனைவருக்கும் பொருந்தாதுங்க. யாரெல்லாம் பிஓஏ செய்யலை, அதாவது பவர் ஆஃப் அட்டார்னி ஜெரோதாவுக்கு வழங்காமல் இருந்தோமோ அவங்க எல்லாமே ஷேர்ஸை செல் பண்ணும்போது சிடிஎஸ்எல் வந்து அந்த ஓடிபி அனுப்புவாங்க. அது வழியாகத்தான் செய்யணும். ஸோ அந்த மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு இன்றைக்கி பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்ற மாதிரி என்னுடைய புரிதல். ஜெரோதா வாடிக்கையாளர்கள் மட்டும் இல்லைங்க, க்ரோ ஆப் வாடிக்கையாளர்களுக்கும் இந்த பிரச்சனை இன்றைக்கி ஏற்பட்டிருப்பதாக செய்தி வெளியாக இருக்குது. எனக்கு தெரியலைங்க, நேரடியாக எனக்கு தெரியல, நான் க்ரோ ஆப் பயன்படுத்துவதில்லை. சிடிஎஸ்எல்ல ஏற்பட்ட இந்த டெக்னிக்கல் இஷ்யூ தான் காரணம்னு ஜெரோதா தரப்புலேருந்து அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. நாளைக்கு அக்டோபர் 19ஆம் தேதி மிலாடி நபியை முன்னிட்டு செட்டில்மெண்ட் ஹாலிடேங்க. ட்ரேடிங் நடைபெறுங்க. ட்ரேடிங் ஹாலிடே கிடையாது, ஆனால் செட்டில்மெண்ட் ஹாலிடே. ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதையும் மனதில் கொள்ளுங்கள்.
ரிசல்ட் அறிவித்த சில ஸ்டாக்ஸ் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு விரைவாக பார்க்கலாம். HCL டெக்னாலஜிஸ் இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. டிமார்ட் ரொம்ப வாலட்டைலா இருந்த மாதிரி தெரியுதுங்க. 11% இன்ட்ராடேல பாசிட்டிவ் ஆகும். பிறகு 8% நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது போல தெரியுது. HDFC பேங்க் 2.2% அதிகரித்தது இன்ட்ராடேல. இந்த வீடியோ சேர நேரத்தில் சின்ன ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் இன்ட்ராடேல 13% அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.